ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அமி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹை ஸ்கூல் லவ்வோட பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட கதை உங்களுக்கு புரியும். ஸோ 5th பார்ட்டில் கடைசியாக நான் இதோட விட்டுருப்பேன்னா, கிஷுகா வந்து யார் எதிர சாய்ஸில் வந்து தேவாங்க நீ லவ் பண்ணுறியோ, அப்படி இல்லைனா ஜெக்கவை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து 2 days டைம் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி அவங்க பேசிட்டு போகிறதுல தேவாங்க வந்து உங்களுக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப சோகமாக போயிட்டுருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காரு. பிகாஸ் வந்து அவருக்கு அது பாசிட்டிவாக தானே இருக்கும். ஸோ அதனால் அவர் ஹாப்பியாக லைட்டாக உங்களுக்கு எப்படி சொன்னால் வயன் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்ருக்கீங்க. அதோட அந்த பாட்டை விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ நீங்கள் அப்படியே இங்கே தேவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அதே மாதிரி அந்த 3 பேருமே ஒன்றா தான் போயிட்டுருக்கானுங்க. இங்கே தேயோங் யாருக்கிட்டையுமே அவ்வளோ பேசவே கிடையாது. ஸோ பேக் டு த ஃபார்ம். அவர் முன்னாடி எப்படி யாருக்கிட்டையுமே அவ்வளோவா எதுவுமே பேசாமல் இருப்பாரோ, என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பாரோ, அதோட ரொம்ப மோசமாகிட்டார். லைக் யாராவது பதில் சொன்னால் கூட அதை காதிலே வாங்காமல் ஒரு மாதிரி தனிமைப்படுத்திக்கிறாரு அவரை. ஸோ சுகா நிறைய விஷயத்த கேட்குறாரு. ஆனால் அவர் காதிலே வாங்காத மாதிரி அமைதியாகவே இருந்துகிட்ருக்காரு. ஏன் எப்படி போயிட்டான்? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்? டேய் உன்னை தாண்டா கேட்குறேன் தேயாங்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஆனால் தேயாங் சொல்லு, ஏன்டா இப்படி இருக்க? தெரிஞ்சு விட்டு ஒழியேண்டா. உனக்கு மாட்டாத பொண்ணா? யோசிச்சுப்பாரு. ஏன்டா விடுடாத. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி உனக்கு வயன் தான் வேணும்னா கண்டிப்பாக அவள் உன்னை ஓகே சொல்லுவா. எனக்கு உன்னை வயன் பார்க்குற விதமே சரியில்லை. லைக் அவளுக்கு பிடிச்சதான் அந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு பார்க்கல. அந்த மாதிரிலாம் தெரியலடா. இப்போ என் மைண்டில் எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்குது. பார்த்துக்குறேன். அவள் தான் டெசிஷன் சொல்கிறான்னு சொல்லிட்டால இன்னும் 2 நாளில் வெயிட் பண்ணுறேன். லவ் பண்ணிட்டானே வெயிட் பண்ணுறேன். என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. அவள் சொல்கிற பதிலில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே திருப்பியும் ஒரு மாதிரியாக இருக்கார். திருப்பியும் பேக் டு த ஃபார்ம் தாட்ஸு. நீங்கள் வந்து அவர் டே தம்பி அப்படின்னு சொல்லும் போது லைக் அவர் ப்ளஷிங்கோடு வெளில போனது அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு மாதிரி லைக் அவரால் அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுக மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே டேஸ் போகுது. 2 days ஃப்ரைடே. ஸோ நீங்கள் அதே மாதிரி உங்களை 2 பேருமே டிஸ்டர்ப் பண்ணவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இங்கே ஜங்குக்கு நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஓகே சொல்லிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சு. இங்கே தேயாங்க உங்கள் மேலே ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக விடுது. நீங்கள் அவரை விட்டு வேலைக்கு போகிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு அவள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹோப்பை விட்டுட்டாரு. ஸோ அந்த ஃப்ரைடே வந்துருச்சு. இப்போ மார்னிங் போல் சுகா வராரு. இந்த நேரத்தில் என்னால் பதில் சொல்ல முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. லஞ்ச் பிரேக்கில் கண்டிப்பாக வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சுகா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கு அந்தளவு சீன் கிடையாது சரியா? உன்கிட்ட வந்து நாங்கள் அப்படியே கெஞ்சி நிற்க முடியாது. ஒழுங்கு மரியாதையாக லஞ்ச் பிரேக்கில் சொல்லிவிடு. என்னை ப்ரெஷர் ஏற்றி பார்க்காத போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்துட்டுருக்கு. அப்படியே உங்கள் மனசை லைக் அமைதிப்படுத்தி பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம், எதுக்கு நீ இப்போது ரெட்டை மனசாக இருக்க? முதல்ல தான் சொல்லு. உன் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது முதல்ல யார்? உன் வாழ்க்கையில் முதல்ல நீ யாரை பார்த்த? அது தேயாங் தான். அவனை பார்க்கும்போது நீ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகின தானே? அப்புறம் எதுக்கு ஃபுல்லாக? ஆனால் ஜங்குக்குமே யோசிப்பாரு. இப்போ அவன் கிட்னாப் பண்ண பர்பஸ் எது வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவன் மிஸ்பிஹேவ் பண்ணவே கிடையாது. நான் என்ன சொன்னனோ அது அப்படியே அவன் செஞ்சான்.
அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி டெசிஷன் எடுக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் 2 மனசும் அடித்து பிடிச்சி சண்டையை போட்டுட்டு, ஒரு நிமிஷம் முதல்ல 2 பேருமே வாய மூடுங்க. எனக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேனோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் 2 மனசும் சண்டை போடுறதன்னு சமாதானப்படுத்தி அப்படி நிற்க வச்சிட்டிங்க. ஸோ லன்ச் பிரேக் வந்துடுச்சு. யாருமே சாப்பிடல. இங்கே ஷுகா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டைரெக்டாக அவங்களோட கிளாஸ் அந்த வராண்டா இருக்கும்ல, அதுக்கிட்டக்க நீங்கள் போயிட்டீங்க. ஸோ ஷுகா பரவாயில்ல, முடிவு எடுத்துட்ட போல, சொல்லுமா தேவதையே, உன் பதிலை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. இங்கே இவர் வந்து ஜங்குகா வந்து வேறு டிபார்ட்மெண்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவருமே வந்துட்டார். வயன் ஏதாவது பேசிகிட்டு இருந்தியா? எதுவுமே பேசலை. ஷுகா பேசினார், நீ வரத்துக்காக வெயிட் பண்ணுறது. அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. நான் லவ் பண்ணுறது தேவைங்க. அப்படியே 2 பேருமே ஆன வாயை பழந்து பார்க்குறாங்க. இங்கே ஒரு நிமிஷம் ஜங்குக்கு காதில் என்ன விழுந்ததுன்னு கூட தெரியல. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லைட்டாக தேயாங்குமே ஷாக்கு தான். ஆமாம், நான் நல்லா யோசிச்சு எனக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, என் மனசு யாருக்கு ஃபாலோ ஆகுதோ அவங்கள தான் நான் சொல்லியிருக்கேன். எஸ், ஐ லவ் யூ தேயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ தேயாங்கா சொல்லும் போது அவரோட ஃபேஸை பார்த்து அப்படியே சொல்கிறீங்க. தேயாங்க அப்படியே ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, லைக் பிளாங்காக இருக்கார். ஏன்னா இது அவரை எதிர்பார்க்காத ஒரு ஆன்சர். ஏன்னா அவர் ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் இப்போது அவர் பேரை சொன்னதும் அவருக்கு ஒரு நிமிஷம் மண்டையில் எதுவுமே ஸ்ட்ரைக்கே ஆகவே இல்லை. என்ன சொல்கிற? தப்பார், அவனை வெறுப்பேற்றுறா இல்லை ஷுகா கேட்குறான், அதுக்காக எதுவும் ஃபோர்ஸ் பண்ணிடல என்னன்னு சொல்லலை. தப்பார், என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. இந்த வயசில் எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிற சொல்கிற பக்குவம் எனக்கு இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறேன். ஐ லவ் யூ தேவங்க. இங்கே அப்படியே தேவங்க அப்படியே டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே உங்களை சைடில் இழுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் அப்படியே ஹக் பண்ணுறாரு. ஸோ அதே இடத்துல இங்கே ஷுகாவுமே அதே மாதிரி ஜங்குக்குக்கும் ஒன்றுமே சொல்லவே முடியல. ஷுகா வந்து ரொம்ப லிட்ரலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காரு. ஆனால் வெளியில் காட்டிக்கல. ஏன்னா அவரோட இன்னொன்று ஒரு ஃப்ரெண்ட் மனசு உடஞ்சி அங்கே நின்றுட்டுருக்கறதால அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அந்த மனுஷன் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இங்கே நீங்களும் அவரை ஹக் பேக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக 2 பேருமே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பொறுமையாக ஜங்குக்கிட்ட போயிட்டு, உன்ன மாதிரி பர்சனை என் லைஃப் டைமில் நான் பார்த்ததே இல்லை ஜங்குகா. ஆனால் உன் மேலே எனக்கு கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் வந்ததே கிடையாது. உன் மேலே எனக்கு பாசம்தான் வந்திருக்கு. ஐ ரியலி லைக் யூ ஆஸ் அ பர்சன். ஆனால் எனக்கு தேவங்க தான் பிடிச்சிருந்துச்சி. ஐ லவ் ஹிம் அப்படின்னு நீங்கள் அப்படியே தேவங்களோட கையை பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சொல்கிறீங்க. இங்கே அப்படியே அந்த கையை அப்படியே பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கு. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அந்த மனுஷன். உனக்கு என்னை பிடிக்க மட்டும்தான் செஞ்சதா வயன்? உனக்கு என்னை லவ் பண்ணணும்னு தோணலைல்ல? இது பார், இந்த மாதிரிலாம் நீங்கள் கஷ்டப்படுங்கிறதால தான் நான் இத்தனை நாள் தள்ளி போட்டேன். ஆனால் அதே சமயம் என்னால் அவனை ரொம்பவும் ஹர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு அது ஹர்ட் ஆகுது. அப்படியா? நான் எங்கே ஹர்ட் ஆகிறது அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா வயன்? இதை பாருடா, அவ்வளோதான். இந்த எமோஷ்னல் சீன்லாம் க்ரியேட் பண்ணுற வேலை வேணாம். புரியுதுல்ல உனக்கு? உனக்கு ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல, யாருக்கு ஓகே சொல்கிறாளோ அவங்க
இன்னொருத்தவங்க விட்டு கொடுத்துடணும்னு. நீ இப்போது விட்டுத்தர பொசிஷனில் இருக்கடா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்கிறாரு. விட்டுத்தர பொசிஷனில் நான் இருக்கேன். இங்கே அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிட்டாருங்க ஜங்குக்கு. இங்கே தேவனுக்கு லைட்டாக கொஞ்சம் ஹாப்பி தான். பிகாஸ் ரொம்ப வாட்டி வதக்கி எடுத்திருப்பார்ல. லைக் இத்தனை 2 நாளுமே இங்கே வந்து தேவங்க ஒரு மாதிரி தான் இருந்திருப்பார். ஒரு மாதிரி நடப்போனமாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருப்பார். இப்போ தான் பேக் டு த ஃபார்ம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உங்களை கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு விட்டு போயிட மாட்டேலடி. இப்போது எனக்கு ஓகே சொல்லிவிட்டு 4 பேரில் சண்டை வந்துடுச்சு. ஒரு வேளை அவனே காதலிச்சிருக்கலாமோ, உன்னை தெரியாதனமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு எந்த ஒரு நேரத்துலேயும் குத்தி காமிக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க உங்களை பார்த்து கேட்டுட்ருக்காரு. நீங்களோ நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு. ஆனால் காதல் எனக்கு உன் மேலே தான் வந்திருந்தது. என் மனசுக்கு ஒழுங்காக தெளிவுபடுத்தலை. அது கடந்து அலப்பாஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், இந்த வயசு கொள்ளாரு யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஃபால் ஆகுதுன்னு. ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நம்ம மனசு முதல்ல யார்கிட்ட போச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கவே ஸ்டார்ட் ஆனேன். கவலைப்படாத, என் முடிவு லாங் லாஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்கும் தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. உங்களை அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரை நல்லா டைட்டாக ஹக் பேக் பண்ணிட்டு அவருக்கு அப்படியே நெக்கில் லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. கப்பிள்ஸ் நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. டேய் கிளம்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்த்து இங்கே தேவன் சொல்கிறாரு. ஆமாம் உங்களை சேர்த்து வச்சேன்னா இப்போ குப்பை தொட்டிக்கு போயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா, பொறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. டேய் நான் போய் ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு வரேன்னு பார்க்குறேன். எனக்கு என்னமோ சரி வராதுன்னு தோணுதுடா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவன் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் பசிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி சாப்பாடு எடுத்து வந்திருப்பீங்க. உங்கள் கிளாஸ்க்கு டைரெக்டாக வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் சாப்பாடு என்ன ஓப்பன் பண்ண அப்படிங்கிறாரு. இன்னைக்கு தயிர் சாதம் அப்படம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சூப்பர் கோம்போ, ஓப்பன் பண்ண. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்தா சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. வேறு என்னை நம்பி சாப்பாடு கொடுத்தனா உனக்கு ஒரு சோறு கூட மிஞ்சாது, பரவாயில்லையா உனக்கு? எனக்கு அவ்வளோ இது பிடிக்காது, நீ சாப்பிடு. அப்போ நீ என்ன சாப்பிடுவ? எனக்கு ஒன்றும் வேணும், நீ சாப்பிடு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு கடைசியாக கேட்குறான், ஒரே வாயாவது வாங்கிக்கொடி. ஐயோ நீ சாப்பிட்டு தேவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவரும் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டாரு. அவ்வளோதான், ஃபுல்லாக காலி பண்ணிட்டாரு பிளேட்டையே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு எங்கே அப்படிங்கிறீங்க. எது நான் கேட்டேனா இல்லையாடி? சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன்னா ஒரு வாயாவது வாங்கிக்கோன்னு சொல்லும் போது அப்போல்லாம் வாய மூடிட்டு இப்போ உட்காந்து சாப்பாடு வேணும்னா என்ன அர்த்தம்? வேண்டெல்லாம் இல்லை, வயிற்றாக்கிலாம் தர முடியாது போ அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு வேணும். ஏன் சாப்பாடு வேணும்னு கேட்டேன்னா நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஏன்? 2 நாளாக மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நம்ம மதியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரதே இல்லை. சுகாவும் நானும் தான் ஷேர் பண்ணிப்போம். சாப்பாடு எடுத்துட மாட்டீங்க ஐயா, ஆனால் சோத்துக்கு மட்டும் மற்றவங்கிட்ட போயிடுறதா? பாரு இப்படிலாம் சொல்லாத வா அப்படி சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிட்டு உங்களுக்கு கேண்டீன் சைடு அழைச்சிட்டு போகிறாரு. நீங்கள் ஒரு பிரியாணி அப்படிங்கிறீங்க. வைக்கிறா பார்த்தியா போய்ட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. அண்ணா செலவு பண்ணுறேன்டி, உனக்கு பண்ணாமல் பின்ன யார் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் பிரியாணி நல்லா முட்டை சாப்பிட்டுட்டு உனக்கு வேணாம், எனக்கு வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்குது, அத்தை வேறு செம்மையாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே புகழ்ந்து தள்ளுறாரு உங்கள் அம்மாவை. தயிர் சாதத்துக்கு இவ்வளோ சீனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே டக்குன்னு சொல்கிறீங்க. தயிர் சாதம்டி ஹீட்டான பாடியை கூலிங் பண்ணும், எல்லா நல்லதும் அதில் இருக்குது. ரொம்ப நல்லது. சரி பிரியாணியில் இருக்க நல்லது உனக்கு தெரியாதுல்ல?
சரி விடு, சாப்பிட்டீல்ல? ம், நல்லா சாப்பிட்டேன் அப்படி நீங்கள் செய்றீங்க. அவர் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ நீங்கள் தேவோட டைமை நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஹாப்பியாக உங்களோட லவ் கிடச்சது, அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் ஒரு மூலையில் லைக் ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. நீங்கள் தேவங்க வந்து உங்களை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் போயிருப்பார். ஸோ போனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ யோசிச்சு பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது திருதுப்புன்னு ஒரு மெயில் வாய்ஸ். கண்டிப்பாக அது யாராக இருக்கும்? ஜங்குகா தான். ஸோ வந்துட்டார். எப்பயுமே நைட்டு தான் வருவார். திருதுப்புன்னு பார்த்தா இப்போது அவர் இங்கே உட்காந்துட்ருக்காரு. என்ன பையன், ஹேட் ஃபன்னா அப்படிங்கிறாரு. நீ எப்படி ரூமில் எப்போ வந்த? நான் முன்னாடியே வந்துட்டேன். உன் கண்ணில் சந்தோஷம் தெரியுது, ஹாப்பியாக இருக்க போல. நான் தான் உட்காந்து பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சுட்ருக்கேன். வயன் துப்பாரு, உன்கிட்ட நான் கிளிப்பில் சொல்கிற மாதிரி ஒழுங்காக தெளிவாக எல்லாருக்கும் மட்டும் சொல்லிட்டேன். திருப்பி வந்தா என்ன அர்த்தம் உனக்கு? அம்மாவை கூப்பிட்ருவேன் இப்படிலாம் பண்ணினா. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பார்க்க வர்றது ஜங்குக்கு உனக்கு அவ்வளோதான். என்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உடையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். திருப்பி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் தேவங்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக சண்டை வந்துடும். தயவு செஞ்சு கிளம்பு அப்படிங்கிறீங்க. கிளம்புறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்? எனக்கு என்னன்னு தெரில வையன், ஒரு மாதிரி மண்டை அப்படியே ஒரு மாதிரி கிறுக்குன்னு சுற்றுற மாதிரி இருக்கு எனக்கு. என்னன்னா நான் உன்னையே முன்னாடியே நினச்சிட்டேன்னா அது மனசு ஏற்றுக்க மாட்டுது, மூளையும் அதுக்கு முன்னாடி போக மாட்டுது. என்ன பண்ணட்டும்? இப்போ தான் நான் ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணால் அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபீல் ஆகுங்கிறது எனக்கு புரியுது. என்னை லவ் பண்ணண்டி. இது பாரு, இதுக்கு மேலே நீ இங்கே இருந்தா தப்பாயிடும், ஒழுங்காக போயிடும். தெளிவாக சொல்லிட்டேன். சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க முடியாது எனக்கு. நல்லா கிளம்பு. ஸோ தேவங்க நீயும் லவ் பண்ணுற? ஆமாண்டா, கிளம்பு. சரி, ஓகே, பாய், குட் பாய். எனக்கு உன்னை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க முடியல. என்னால் உன்னை ஃபோர்ஸும் பண்ண முடியாது. அவ்வளோ கிட்னாப் பண்ணுறதுக்குள்ளே யோசனா என்னால் என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றும் ஒரு மயிரும் பிடுங்க முடியல. சரி, நீயாவது சந்தோஷமாக இருவாய். பாய். கடைசியாக உன்னை நான் பார்த்தது இதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. டக்குன்னு தேவனுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரியாக நடந்துச்சு, ஜங்குக்கு இது மாதிரி வந்தால் இதுமாரி சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன்னை எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணி அவனுக்கு விழ வைக்கணுங்கிறதுக்காக போடுற ட்ராப் தான் இது. தயவு செஞ்சு இதிலலாம் பெருசாக கண்டுக்காத. வேறு ஏதாவது வேலை இருந்தால் அதை பாரு. சரியா? ஆனால் அவன் பேசினதே சரியில்லை, ஒரு மாதிரி பேசினான். பார், எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். ஒரு விஷயம் அவனுக்கு வேணும்னா அவன் எப்படி வேணால் அடைவான். சரி, நான் பார்த்துக்கிறேன், வீடு. சரியா? சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் டே இப்போது தேவங்க வந்து
உங்கள அழைச்சிட்டு அதாவது அவர் முச்சந்தியில நிற்பார் உங்கள் வீட்டில் முச்சந்தியில. ஸோ நீங்கள் அப்படியே சைக்கிளை அப்படியே ஓட்டிகிட்டு வருவீங்க. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் கொஞ்சம் கிட்டக்க தான் இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்க்கெலாம் போகிறீங்க. அப்போது சுகாவை பார்க்குறீங்க. சுகா கிட்ட நீங்கள் இது மாதிரி ஜங்குகாட்ட பேசினியா நேற்று நைட்டு அந்த மாதிரி கேட்குறீங்க. இல்லை அவன் ஃபோன் பண்ணலையே. இல்லை கடைசியாக அவர் என்னை பார்த்தாரு. சொன்னான் தேவன் சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சப்ப மேட்ரு தான். அவன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், ஏதாவது குடிச்சிட்ருப்பான். இப்போ அவன் லவ் ஃபெயிலியரில் யாராக இருந்தாலும் கஷ்டமாக இருக்க தானே செய்யும். அது கொஞ்ச நாளில் ரெக்கவரி ஆகிடுவான். இல்லை சுகா, நான் இதை சொன்னால் அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு. அவன் பேசினதே சரியில்லை, ஒரு மாதிரி பேசினான். ஒரு மாதிரினா அது ஏதாவது சூசைட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி. அதெல்லாம் இருக்காது, எனக்கு அவனை பற்றி தெரியும். எத்தனை வருஷமாக பழகிட்டுருக்கோம். அவன் அந்த மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது. எனக்காக ஒரு யூதரை கால் பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சுகாட்ட. சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே தேவங்க என்னடா என்ன தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் நல்லா பேசக்கூடாதா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. பேச அவன் ஒன்றா வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவான். சரி இந்த வாயன் தண்ணி குடி. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க. சரி மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய்ட்டு வரேன். எங்கடா போகிறேன், இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா போயிட்டு கொஞ்சம் தனியாக போயிட்டு இங்கே ஜேகேக்கு கால் பண்ணுறாரு. பட் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. ஏன் லூஸ் எடுக்கலை? திருப்பியும் கால் பண்ணுறாரு, அட்டன் பண்ணல. திருப்பியும் கால் பண்ணுறாரு, அட்டன் பண்ணல. இதை மாதிரி தொடர்ந்து கால் பண்ணால் அவன் கண்டிப்பாக எடுத்துருவானே எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. என்ன எனக்கே ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. இப்போ டக்குன்னு தேவங்கிட்ட போயிட்டேன். டேய் தேவங்க, அம்மா வந்து ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஃபோன் அடித்தேன், அம்மா எடுக்கலடா. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். அப்படி டக்குன்னு தேவங்க பார்த்துட்டு, அம்மாவா ஜேகேவா? அது ஜேகே தான். அதுக்கு நீ அவன் பேரை சொல்லிட்டு போகலாமே நீங்கள். சரி ஜேகே தான், நான் சொன்னால் நீ ஏதாவது மூஞ்சி தூக்கி வச்சு போங்கிறதுக்காக தான் சொல்லலை. ஃபோன் அடித்தேன் எடுக்கல. அவன் வர சீன் போடுறான். டேய் நீ வேணா அப்படி நினச்சிக்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி நினைக்கிறீங்க. நான் என்னவா இருந்தாலும் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டாரு. இங்கே உங்கள் ஆளுக்கு அதாவது தேவனுக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. சுகா ஒரு நிமிஷம் இரு. வையன் நீ முதல்ல கிளாஸ்க்கு போ, நானும் வரேன். 2 பேர் போகிறீங்களா? ஆமாம். அவனை மட்டும் தனியாக விட்டு என்ன பண்ணுறது நான்? அப்புறம் இங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறான்னு தோணிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நானே போய் என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். சரி நீ போ, நான் என்ன ஏதுன்னு உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் சரியா? கண்டிப்பாக சொல்லு. ஐயோயோ சொல்லிடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவங்க சொல்லிட்டு போகிறாரு. கிளாஸில் உட்காந்துருக்கீங்க, கான்சன்ட்ரேஷனே கிடையவே கிடையாது. லைக் அவங்க எங்கே போனாங்க, அவங்க 2 பேரும் வர வைக்கிறதுக்கான ட்ராப்பா, என்ன அது ஏதுன்னு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மண்டை அப்படியே பிச்சுக்குது. ஸோ இங்கே சுகா அப்படியே டைரெக்டாக ஜங்குகா வீட்டுக்கே போயிட்டாரு. ஜங்குகா வீடு நாக் பண்ணுறாங்க, ஃபுல்லாக நாக் ஆகுது. பட் வந்து யாருமே ஓப்பன் பண்ணல. 2-3 தடவை நாக் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் யாருமே கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை. அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஜங்குகாவுக்கு ஒரு தம்பி கூட இருக்கார். ஸோ இங்கே வந்து யாருமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கே வந்து ஜங்குகாவோட ரூமுக்கு இவனுங்க வேணுங்கன்னே இந்த நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்காக சில நேரத்தில் வால்லெல்லாம் எகிரி குச்சி போவானுங்க. ஸோ அதனாலேயே இவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் இந்த இந்த ஜன்னல்லாம் இருக்குல்ல, பெரிய ஜன்னலாக தான் இருக்கும். சரிடா நான் ஏறவா நீ ஏறியா? நீ தான் ஹைட்டாக இருக்க, நீ ஏறாதேவாங்க அப்படியே மண்டையில் விட்டுன்னு அடிச்சுட்டு ஏறி ஒழியிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவங்க வேற அப்படியே இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் லைட்டாக கழட்டிட்டு அவர் அப்படியே பொறுமையாக ஏறுறாரு. ஏறிட்டு ஜன்னல்கிட்ட நின்றுட்டு, நீயே வரியா இல்லையா, நீ போய் உள்ளே போய் என்னன்னு பாருடா. சரி நீ கீழே ஏறு சரியா? சரி இருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்போது டொம்முன்னு குதிக்கிறாரு இங்கே ஜேகேவோட ரூமில். டே ஜேகே ஜங்குக்கு, டே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே தேடிக்கிட்டே அவரோட பேரை சொல்லிகிட்டே அப்படியே பார்த்துட்ருக்காரு.
அவரோட ரூமில் யாருமே இல்லை. ஒன்றுமே அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்படியே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கு ரூமு. ஹாலுக்கு போகிறாரு, யாருமே இல்லை. வீடு அப்படியே எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன யாருமே இல்லை. இப்போது வந்த மாதிரியே அவர் திருப்பியும் போயிட்டு யாருமே இல்லைடா உள்ள. உன்கிட்ட ஜங்கு கூட தம்பி நம்பர் இருக்குல்ல? இருக்குது. நீ ட்ரை பண்ண. என்கிட்ட ஜங்கு கூட அம்மா நம்பர் இருக்குது, நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ 2 பேருமே மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறானுங்க. இப்போது அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, உங்கள் அம்மா ஃபுல் ட்ரிங்க் போய் எடுக்கலை. அதுமாதிரி திருப்பி கால் பண்ணுறாரு, எடுக்கலை. இங்கே ஜங்கு கூட தம்பிக்கு அடிக்கிறாங்க, எடுக்கலை. 2வது தடவை அடிச்சிட்ட போது கடைசி ரிங்கில் கட் ஆகும்போது டக்குன்னு எடுத்துட்டாரு. ஹலோ, யார்? நான் தான் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு சுகா. சொல்லுங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேண்ணா. அப்படியா? ஜங்குக்கு எங்கடா? அண்ணன் அண்ணன் வீட்டுக்கு வரலையேண்ணா. உங்கள் வீட்டில் தூங்கலை? அம்மாவுக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வந்திருந்தது, இதை மாதிரி சுகா வீட்டில் நைட்டு தூங்குறேன்னு. அம்மாவும் சரின்னு விட்டுட்டாங்க. அண்ணன் தான் அடிக்கடி உங்கள் வீட்டில் தூங்குமே. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? அண்ணாப்பா உங்கள் வீட்டில் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆணி கேட்குறான். இதை ஸ்பீக்கரில் போட்டு இங்கே தேங்கும் அதே மாதிரி சுகாவும் கேட்டுட்ருக்கானுங்க. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு கேட்டுட்ருக்காங்க. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இருடா, இல்லை அவன் என் வீட்டில் இல்லை, தேங்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிறேன், ஒரு நிமிஷம் இரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு, என்னடா அது எங்கே தாண்டா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஷாக்கிங்கில் கேட்டுட்ருக்காங்க. வயன் சொன்ன மாதிரி ஏதாவது ஏச்சு அது எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ வேற ஏதாவது யோசி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கானுங்க. டக்குன்னு அவங்களோட தம்பிக்கு திருப்பி கால் பண்ணிட்டு, இப்போ தான் கேட்டேன், தேவங்கோட வீட்டில் தான் இருக்கானா. நான் கூட பயந்துட்டேன்டா. ஓ அப்படியாண்ணே, நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். சரி, நான் கிளாஸில் கடைசி பெஞ்சில் உங்களுக்காக உட்காந்து பேசிகிட்ருக்கேன், சார் பார்த்தாருன்னா மொபைல் பிடிங்கி வச்சுப்பாரு. சரி தம்பி, சரி பை. பாய் 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 பாய். கால் கட்டு. என்னடா பண்ண போகிறோம்? வேறு என்ன பண்ணுறது, தேடி தான் ஆகணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டானுங்க, அவனுங்களுக்கு தெரிஞ்சது ஃப்ரீக்வெண்ட்டாக எந்தெந்த இடத்துக்குலாம் போவாங்க அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே தனித்தனியாக போகிறானுங்க. இப்போது தேவங்க வந்து ஒரு சைட் போகிறான்னா, சுகா வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் வந்து ப்ளூடூத்தில் வந்து ஃபோனில் வந்து கனெக்டடில் இருக்கானுங்க. உனக்கு கிடச்சிட்டானா? இல்லை எனக்கு கிடைக்கல, நான் வந்து பப்புக்கு வந்திருக்கேன், இல்லை பழைய ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், இல்லை கிரவுண்டில் இருக்கேன், எங்கேயோ தேடி பார்க்குறாங்க. பட் கிடைக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி மனசுடைஞ்சு, எங்கே தாண்டா போய் தொலைஞ்சான் அவன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. என்னடா இவ்வளோ நேரம் நீ ஆறுதல் சொல்லிட்டு இப்போ நீ பயப்படுறங்கிற, என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ பயமாக இருக்குடா, ஏன்டா அவன் அப்படி இருக்கான்? ஐயோ என்னடா பண்ணுவேன், ஏதாவது பண்ணிக்கிட்டானா என் மனசாச்சு என்னை சாகடிச்சிரும்டா. ஐயோ அவனுக்கு எதாவது எடுக்கக்கூடாது, கடவுளே 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 அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும் போது, இருடா நம்ம ஏதாவது ஒரு இடம் பதட்டத்தில் விட்டுருப்போம். யோசிச்சு பாரு, எந்த இடம் ஆயிரு எல்லா இடத்தையும் தேடிச்சோம். யோசிச்சு பாரு, கல்ச்சுரல்ஸ் நடக்கிற ஆடிட்டோரியம், கிரவுண்டு, பழைய ஸ்கூலு, ஒன்றா உட்காந்துருந்த அந்த பெஞ்சு, இதுக்கப்புறம் அந்த வால் எல்லாத்துலேயுமே தானடா. இப்போ டக்குன்னு தேவனுக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகிட்டு, டேய் பழைய ஸ்கூலுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அதை கட் பண்ணிட்டானா, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரும் பழைய ஸ்கூலுக்கு வந்துட்டார். ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ தேவங்க பார்த்துட்டு, எனக்கு ஒரே ஹோப் தான்டா, வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு இங்கே சுகா அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ டைரெக்டாக இந்த சைக்கிள் ஸ்டாண்டில் தேட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
இங்கே வந்து தேவங்க தேடிட்டுருக்காரு. சைக்கிள் ஸ்டாண்டில் நிறைய சைக்கிள் இருக்கிறதால அப்படியே பக்கத்தில் இருக்கும். அதனால் நம்ம வந்து பக்கத்தில் யார் உட்காந்துருந்தாலும் நம்மளால தெரியாது. ஸோ அப்படியே அவ்வளோ பெரிய சைக்கிள் ஸ்டாண்ட் வேறு. இங்கே ஒரு ரோ ஃபுல்லாக தேவங்க தேடுறாரு, அடுத்த ரோ ஃபுல்லாக சுகர் தேடுறாரு, அந்த மாதிரி தேடிட்டே இருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலி ஒரு நிமிஷம் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முட்டி யோசிச்சுட்டு அப்படியே தேவங்க ஒரு இடம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த இடத்துக்கிட்ட போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல அப்படியே படுத்து கிடக்குறாரு ஜேகே. அங்கே தான் ஒயனோட சைக்கிள் நிப்பாட்டியிருப்பா போல். அந்த பழைய ஸ்கூல் இவங்க முன்னாடி படிச்சிருந்தாங்களே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் எப்பயுமே ஒயனோட சைக்கிள் அங்கே தான் இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு ஜங்கோக்கு அந்த இடத்துல படுத்து கிடக்குறாரு. அதை பார்த்துட்டு அடுத்த செகண்டில் தேயும் இங்கே இருக்கான் சுகா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அப்படியே பொறுமையாக கையை வந்து கண்ணில் வச்சு அப்படியே மறைச்சிருக்க மாதிரி இருக்கும். அப்படியே எடுக்கிறாரு அதை. இங்கே சுகா அப்படியே பரப்பரன்னு ஓடி வந்துட்டு அப்படியே இறக்கிது 2 பேருக்குமே. அப்படியே நிற்கிறானுங்க. அங்கங்கே தொடன்னு அப்படியே சொட்டுது வேர்வெல்லாம். இங்கே ஒன்றுமே பேசவே இல்லை. 2 பேருமே அமைதியாக நின்றுட்டுருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் வந்திருக்கதை பார்த்துட்டு அவன் அப்படியே நிற்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொல்லுட்டுன்னு ஒரு அரை சுகா. அடுத்த கணத்தில் தேயும் ஒரு அரை. மயிறு சொல்லிட்டு போக மாட்டியா மயிறு? கேம்னேட்டி எங்கேயாவது போனேன்னா சொல்லி ஒழிய மாட்டியா மயிறு? இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறதில் என் உயிர் தான் ஊசலாடுது. சாய்த்தானுங்க. உங்கள் 2 பேருக்கு ஃப்ரெண்டாக வாச்சதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணி ஒழிச்சனோ தெரியல. ஷானினே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு இங்கே சுகா திட்டிகிட்ருக்காரு. இங்கே அமைதியாக ஜேகே நின்னுட்டு நான் என்ன கஷ்டப்படுத்தினேன் உங்களை? இதுக்கு மேலே கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? நேற்று நைட்டு சுகா வீட்டில் போய் தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. ஏன் எங்கே இருந்த? ஓ நேற்றுலேருந்து நீங்கள் தான் தூங்கிட்டு இருக்கியா? ஆ உன்னை தான் கேட்குறேன். வாயிலன்னு கொழுக்கட்டையா வச்சுருக்க? ஆமாம். ஓ நான் இங்கே தான் இருக்கேன் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ நாங்கள் கண்டுபிடிப்போமா மாட்டோமாங்கிறதே உனக்கு டவுட்டு. வேணுங்கன்னே தான் இப்போ இங்கே உட்காந்துருக்க. அப்படிலாம் இல்லை. ஆனால் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதை தேங்கிட்டு தான் கேட்கணும். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. யோசிச்சேன். நாங்கள் 3 பேரும் நம்ம 3 பேரும் இருந்த எல்லா இடத்துக்குமே போய் பார்த்தாச்சு. இல்லை எனக்கு ஒரு கட்டத்தில் வயனால் பாதிக்கப்பட்டதால் வயனை மறக்க முடியாமல் வயனை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்த இடம் எது அப்படிங்கிறது யோசிச்சேன். நீயும் அவ்வளோ அஃப்கோர்ஸ் நீ கிட்னாப் பண்ணும் போது கூட சைக்கிள் ஸ்டாண்டில் வச்சு தான் கிட்னாப் பண்ணேன். எல்லாமே சிங்க் ஆகும்போது அவளை நீ பார்த்து பேசும்போது எல்லாமே ஒவ்வொரு இடமும் அந்த சைக்கிள் ஸ்டாண்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் கெஸ் பண்ணது. ஆனால் நீ வயன் சைக்கிள் போடுற இடத்துல படுத்திருப்பேன் நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க அப்படியே ஜேகேயை பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. அப்படியே அமைதியாக ஜேகே நின்றுட்டுருக்காரு. ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அப்படியே தரன்னு இழுத்து போட்டுட்டு இப்போ ஒரு 3 பேருமே பீச்சில் உட்காந்துருக்கீங்க. இப்போது தேவங்க ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணியிருப்பாரு. ஜங்கு கிடச்சிட்டான், ஹீ இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ தான் பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு. இங்கே என்ன தாண்டா உன் பிரச்சனை? பையனை மறக்க முடியலையா? சொல்லு. ஆமாம் ரொம்ப வலிக்குதுடா. இங்கே தேவன் கடுப்பாக வராரு. சொல்லாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தயவு செஞ்சு நீ வெளியில் போகிறதா இருந்தால் தயவு செஞ்சு போய்ட்டு. இல்லை நான் போகல இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவன் சொல்கிறாரு. இப்போது நீ என்ன பண்ணால் பையனை மறப்ப அதை மட்டும் சொல்லு.
வயன் என்ன சாகடிச்சிட்டானா மறந்துடுவேன். இந்த கிரிஞ்சு மாரி பேசணும்னு வச்சுக்கோயேன், புதைச்சிட்டு வந்துடுவேன் நான். எனக்கு அவன் அமைதியாக இருக்கானேன்னு பார்த்துட்டு ஓவராக சீன் பண்ணாத. 2 பேருமே அப்படியே கடலை தூக்கி போட்டு மயராட்டம் போயிடுவோம். புரியுதா? ஒழுங்காக என்ன நாங்கள் கேட்குறோமோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லு. வயனை நீ மறக்க நாங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் தள்ளி போயிடுறேன். அப்போவாவது என்னால் வயனை மறக்க முடியுதான்னு பார்க்குறேன். எப்படி? தேங்காய்கிட்டேயும் வந்து வயன்கிட்டேருந்தும் தள்ளி இருந்தால் உன்னால் மறந்துட முடியுமா? எல்லாம் ஒரு ட்ரை தான். ஓ, ஆனால் நான் இதுக்கு வேறு சொல்யூஷன் வச்சுருக்கேன். என்ன சொல்யூஷன்? தேயாங் அப்படிங்கிறாரு. அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வா. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் போகிறாரு. அவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். நீ வாய மூடுவால. இப்போ தேவன் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வர்றாரு. அவருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது ஜேகேக்கு. இந்த பொண்ணு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, கடைசியாக உன்னை ப்ரப்போஸ் பண்ணுச்சு. நீ கூட எல்லாருக்கும் முன்னாடி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி ரிஜெக்ட் பண்ணிட்டியே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அவள் தான் இவளை எதுக்கு கொண்டு வந்தீங்க? நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்டுட்ருக்காரு. அந்த பொண்ணு எதுவுமே வாயை திறக்கல. ஹலோ 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 அழைச்சிருந்தது நான். எனக்கும் தேயாங்கும் இல்லை பிளான் தான் அது. அந்த பொண்ணை எதுவும் சொல்லாத. எங்களோட பிளான் என்னென்னா, இந்த பொண்ணோட நீ ஃப்ரெண்டாக லவ்வெல்லாம் பண்ண சொல்லலை ஒன்று. இந்த பாருமா, நீயும் அவனை லவ் யூலாம் சொல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? எனக்கு தெரிஞ்சு நீ வேற ஒரு பொண்ணுக்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தான் வயனை மறப்பியோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது, அவனுக்குமே ஃபீல் ஆகுது. அவள் உன் மேலே ரொம்ப உயிராக இருக்காடா. தயவு செஞ்சு ஒரு பொண்ணோட பாவம் வாங்கிக்க வேண்டாம் நீ. அப்படின்னு தான் நான் நிறைய பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துருக்கேன். ஏன் இந்த பொண்ணை மட்டும் பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ணணும்? எனக்கு தெரியல, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமாம், ரொம்ப நல்ல பொண்ணு தான். என்கிட்ட கூட ரொம்ப நல்லா தான் பழகினா. ஆனால் அதான் காதல் வந்துடுச்சு. பார், உனக்குமே தான் காதல் வந்தது. ஆனால் நீ வேணான்னு சொன்னதுக்கப்புறம் எந்த வகையால் அவள் டிஸ்டர்ப் பண்ணலை உன்னை. ஆனால் நீ ஒய்யனுக்கு அவன் மேலே அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட நீ அந்த பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்க. சரி, அதை விட்டு தள்ள. அவள் வந்து லவ்வை சொல்லலை, அதனால நீ கேட்டால் போனால் வந்தால் ஓகே. ஆனால் நேற்று தானே அவன் சொன்னான் தேவங்க லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் என்ன மயத்துக்கு நீ அவள் வீட்டுக்கு போன? என்னமோ ஓகே மயிறு மாதிரி நீ பேசிகிட்ருக்க. மாசுரு, வாயை கிளறாத மயிறு, வாய் மூடிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா கையமேன்னு திட்டுறாரு. இவர் அப்படியே கப்பச்சப்பன்னு வாயை மூடிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்காரு ஜங்குகா. இந்த பார், இந்த பொண்ணுக்கிட்ட பேசு, பழகு. நீ சொல்கிறது உண்மைதான். ஜங்குக்கும் தேவங்கும் இனிமேல் பேச வேண்டாம். கொஞ்ச நாள் நீங்கள் தனியாகவே இருங்கடா. இங்கே பாருமா, உன் பேர் மறந்துட்டேன். என் பேர் யாஸ்மின். யாஸ்மின். இவன் உன்கிட்ட பேசலனா இல்லை ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து பேசலனா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு. பைதவே என் நம்பரை நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணு கடற்கரை நோட் பண்ணி வச்சுட்டு, அவன் உன்கிட்ட பேசலன்னு வச்சுக்கோயேன், எனக்கு கால் பண்ணிவிடு, இல்லைனா டெக்ஸ்ட் பண்ணிவிடுமா. நான் அவனை பார்த்துக்குறேன், சரியா? நீ லவ்வெல்லாம் சொல்லிட்டு தெரியாத. நீ ஃப்ரெண்டாக இரு அவன்கிட்ட, அது போதும். ஒரு பசங்க ஃப்ரெண்டாக இருக்கிறது வேறு, ஆனால் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஃப்ரெண்டாக இருக்கிறது வேறு. அது எப்போ வேணாலும் காதலாக மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பார், வயன் மேலே உள்ள காதல், இந்த பார், இந்த மண்ணாங்கட்டி காதலாக நான் கேட்கவே விரும்பலை. இவ்வளோதான்.
என் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறேன்னா இதை மட்டும் பண்ணு நீ, வேறு எதுவுமே நான் உன்கிட்டேருந்து கேட்கல ஜேகே அப்படின்னு இங்கே சுகா சொல்கிறாரு. அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இங்கே ஜேகே நின்றுட்டுருக்காரு. தேவும் இந்த இடத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். அனியோ பாய் சராங்கி அமி சோப்பில்லாக்கிட் நிக்கோ நிக்கோ நீ